பூச்சிகள், அப்புறம் சீழ் மூலம், இரத்த மூலம், இது எல்லா சூட்டால் வர எல்லா நோய்களும் இந்த மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி தேங்காய் பாலோட புழுங்கலரிசி தண்ணியோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வரும்போது உடம்புல உள்ள சூட்டால் வர அவ்வளோ நோய்களும் குணமாகும். வயிற்று பூச்சிகளை கொல்லும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிடும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராது. உடம்பு சூடு அதிகமாக ஆக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வராது. மணத்தக்காளி கீரை சமைச்சு சாப்பிடும் போது அதுக்கு கூடவே மணத்தக்காளின்னு சொல்கிறது, அதாவது தக்காளியிலே சிறு சைஸ் இருக்கிறதால தான் அதுக்கு பேர் வாசம் தரும் தக்காளி அப்படிங்கிறதா மணத்தக்காளி அப்படிங்கிற அந்த கீரைக்கு பேர் வந்துச்சு போல். அந்த தக்காளிகளை சேர்ந்து சமைக்காமல் கீரைகளை மட்டும் தனியாக சமைச்சிட்டு அந்த தக்காளிகளை தனியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அது குழம்புல சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தக்காளியை நல்லா வெயிலில் உலர்த்தி அது ஒரு வற்றல் மாதிரி செய்து வைத்துக்கொண்டு நம்ம சாம்பாரில் போடுறதோ குழம்புல போடுறதோ செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா